காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் எல்லாம் இருந்தது. என்னப்பா தமிழ்நாடு வேற திசையில போயிருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இல்லை, எவ்வளவு பெரிய திரைப்படம் வந்தாலும் போராட்ட களத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை என்று எனக்கு அருமையான சம்பவத்தை பண்ணீங்க. ஒரு போராட்ட களத்துக்கு துணிச்சலா வந்து போராடுவர்களை பார்த்து கொச்சைப்படுத்தவும் நினைச்சா அவருக்கு அமைதியான வழியில் திருப்பி அனுப்பவும் தெரியும் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் பேச அனுமதி தருவது ஜனநாயகம் தான். அதை விட முக்கியமான பொறுப்பு ஜனநாயகத்தில் இருக்கு. யார் பேசக்கூடாதுங்கிறது. பல முறை அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கருத்தெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அறிவு வரும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு போதுமான அறிவு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு எங்களுக்கு தோணலைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போராடுறதுக்கு ஆதரவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா வந்து அது ஏதோ பெருமையை பதம் வாங்கின மாதிரி சொல்லக்கூடாது. நான் உண்மையாக பேசுறதுக்கு வரல. உங்களை எல்லாம் பார்த்து உங்களது மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நான் வந்தேன். நம்மளுக்கு நிறைய சமயங்கள்ல மகிழ்ச்சி வந்திருக்கும். பரீட்சையில பாஸ் பண்ணும் பொழுதோ, அல்லது நமக்கு நினைச்ச வேலைகள் கிடைக்கும் பொழுதோ, அல்லது நமக்கு விருப்பமான சட்டையை வாங்கும் பொழுதோ, பிடிச்சமான உணவை சாப்பிடும் பொழுதோ நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனால் இந்த மகிழ்ச்சியை எல்லாம் விட சிறந்த மகிழ்ச்சி எது என்றால், போராட்ட களத்தில் இருந்து போராட்ட கோரிக்கையை வெல்லும் பொழுது வருகின்ற மகிழ்ச்சி தான் இவை அனைத்தையும் விட சிறந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சந்தோஷம், இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்திருக்காத ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இந்த வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் நீங்க போராட்ட களத்தில் நின்று இருக்கிறீங்க. எதையும் எதிர்பார்க்காம இந்த மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாம் போராட்ட களத்தில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கோரிக்கையை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து நின்னோம். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்களா இல்லையா? புதிய தோழர்கள் கிடைச்சிருக்காங்களா இல்லையா? உங்கள் நட்பு வட்டம் பெருசா இருக்கா இல்லையா? அத்தனை பேரும் உணர்வெழுச்சியோடு போராடுவதற்காக வந்த போராளிகளை நண்பர்களாக பெற்றிருக்கக்கூடிய பெரிய பேரு இந்த போராட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன? இதை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்ப கிடைப்பாங்க? போராட்ட காலத்துல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்பர்கள், தோழர்கள். அதான் தோழன்னு சொல்றோம். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தோழன்னு சொல்றாங்க? நல்லது கெட்டது அனைத்திலும் கூட நிற்கக்கூடிய அந்த நண்பனை தான் தோழன் என்று சொல்லுகிறோம். அந்த தோழன் என்கிற வார்த்தைக்கு ஒரு மிக முக்கியமான அர்த்தம் இருக்கிறது. என்னன்னா, சரியான அரசியலுக்கும் சரியான கோரிக்கைக்கும் சமரசம் இல்லாமல் தோளோடு தோள் நிற்கக்கூடியவன் தான் தோழன். அந்த தோழர்கள் இங்கே போராட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கு செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான போராட்டம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மகிழ்ச்சியான போராட்டத்தை நான் பார்க்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இப்படிப்பட்ட உணர்வு இருந்தது. நம்மளுக்கு காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னா, போராட்டம் பண்ணும் பொழுது ஏதாவது தப்பு நடந்துருமா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா, அதனால நாங்க வர்றோம்னு சொல்லுவாங்க. போலீஸ் வந்தாதான் பிரச்சனை வருமே ஒழிய, போலீஸ் வராம இருந்தா எவ்வளவு ஒழுங்கா நடத்த முடியும் என்பதற்கு நம்ம போராட்டம் அடையாளம். இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா, ஏதாவது கம்ப்ளைண்ட் நடந்ததா, ஏதாவது குற்றச்சாட்டு நடந்ததா, ஏதாவது நம்ம கிள்ளிட்டான் குத்திட்டான் ஏதாவது பேசணுமா? இல்லவே இல்ல. இந்த ஒழுங்குதான் போராட்டத்தை வெல்ல வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்க காட்டியிருக்கிறீங்க. இந்த ஒழுங்கு முறை எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் எல்லாம் இருந்தது. என்னப்பா தமிழ்நாடு வேற திசையில போயிருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இல்லை, எவ்வளவு பெரிய திரைப்படம் வந்தாலும் போராட்ட களத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை என்று திரைப்படத்தை என்னைக்கு வேணா பார்க்கலாம், திரைக்கலைஞர்களை என்றைக்கு வேணாலும் சந்திக்கலாம். ஆனால் போராட்ட களத்தையும் அதற்கான காலத்தையும் தவிர்த்து விட முடியாது என்று நிரூபிச்சிருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குறீங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இன்னும் 100 வயசு அதிகமான உணர்வு எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய சோர்வெல்லாம் போயிடுச்சு. இந்த இளைஞர்கள் வந்துட்டாங்க. இனி தமிழ்நாட்டையும் இந்த நாட்டையும் மக்களையும் பார்ப்பதற்கென்று அடுத்த தலைமுறை வந்துருச்சுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த போராட்டம் கொடுத்திருக்குது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்க தலைமுறையை பத்தி, சென்சியை பத்தி நிறைய அவங்க எதுக்கும் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க, மொபைல்லே இருக்கிறாங்க, ரீல்ஸ் மட்டும் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, டான்ஸ் ஆடினமோ பாட்டு பாடினமோ அரசியலை கவனித்துக் கொண்டிருந்தார்கள், அரசியல்வாதிகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள், தலைவர்களை கேள்வி கேட்பதற்கு துணிச்சலோடு இருந்தார்கள் என்பதை நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க. இதுதான் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, முதல் கோரிக்கை ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். ஒரு மாட்டுச்சாணி அள்ளி எடுத்து எரிஞ்சிட்டோம்.
நான் அடுத்து மாட்டு சாணியா உட்கார்ந்துருக்கேன். ஒரு மூட்டை சாணி வெளியே போயிருக்குது, இன்னொரு மூட்டை சாணி உள்ள வரும். ஆனா எந்த சாணி வந்தாலும் எருவாட்டி தட்டுறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம். தட்டி மொத்தமா போட்டு எரிக்கிறது தயாரா இருக்கு. எருவாட்டினா தெரியும் இல்லையா? சாணி காஞ்சா எருவாடு, எருவாடை எரிச்சா நம்மளுக்கு கிடைக்கிற நெருப்பு. அந்த நெருப்புலதான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஏன் கல்வி அமைச்சரை பதவி விலக வச்சிருக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல 12 வருஷத்துல எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கிறது. விவசாய போராட்டம் ஆண்டு கணக்கில் மாத கணக்கில் நடந்துச்சு. இஸ்லாமிய தோழர்களுடைய போராட்டம் நடந்தது, மணிப்பூர்ல போராட்டம் நடந்தது. எந்த போராட்டத்திலும் எந்த அமைச்சரும் பொறுப்பேற்று பதவி விலகல. ஆனால் இந்த போராட்டத்துல பதவி விலகிற ஒரே காரணம், இந்த இளைஞர்கள் மோடியினுடைய பதவிக்கு வேட்டு வச்சுட்டாங்க. மோடியோட பதவிக்கு வேட்டு வச்சுட்டாங்க. அவருடைய முகத்துல அவ்வளவு பீதி இருக்குது, கிளி வந்திருக்குது. ஒரு மனுஷன் பதவி போயிருவோங்கிற வரக்கூடிய பதட்டத்துல வரக்கூடிய பயத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முந்தா நேத்து போட்ட மோடியோட வீடியோவை பாருங்க. நான் அந்த வீடியோ 100 தடவை பார்த்திருப்பேன். மகனே இதுதானே வச்சு காமிச்சுட்டாங்க எங்க பசங்க காமிச்சுட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த முகத்தை அப்படியே பெருசு பண்ணி என்னோட Facebookல போட்டிருக்கேன். நல்லா அந்த மூஞ்சியை பாரு. ஏன்னா அந்த முகத்துல அவ்வளவு பீதி, பயம், எவ்வளவு திமிரோட எவ்வளவு ஆணவத்தோட அந்த நபர் விவசாய போராட்டத்தை கிண்டல் பண்ணார். எவ்வளவு திமிர் இருந்தா தர்மேந்திர பிரதானுக்கு பிறந்த நாள் பர்த்டே விஷ் போட்டார். மகனை தூக்கணுமா தூக்க வச்சமா அப்படின்னு இந்த இளைஞர்கள் தூக்கி இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது பெரிய மகிழ்ச்சி. போராட்டத்தை தொடருங்க. ஏன்னா நீட்டு ரத்தமா நம்ம கேட்கிறோம். நீட்டு தேர்வுல முறைகேடு வேண்டாம்னு சொல்லல, அது நம்ம கோரிக்கை அல்ல. வட இந்தியாவில் அப்படி ஒரு கோரிக்கை கேட்கிறாங்க, குழப்ப வேண்டாம். வட இந்தியாவில் அப்படி ஒரு கோரிக்கை கேட்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு பொது தேர்வு தேவைப்படுகிறது கேட்கிறார்கள். அந்த கோரிக்கை அவர்கள் முன்னெடுத்து செல்லட்டும். பிஜேபி முறைகேடுன்னு அப்படிங்கிற ஒன்றை நீக்கினா பிஜேபி இருக்காது. முறைகேடுகளோட மொத்த உருவம் தான் பிஜேபி. முறைகேடுகளோட மொத்த உருவம் தான் பிஜேபி. வட இந்தியாவில் அவர்களுக்கு பொது தேர்வு தேவைப்படுகிறது, முறைகேடு இல்லாமல் தேர்வு தேவைப்படுகிறது. அவர்கள் அந்த கோரிக்கை எடுக்கிறார்கள். இது ஒரே நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் தேவைப்படுகிறது. நமக்கு என்ன தேவைன்னா நீட்டே தேவையில்லைன்னு சொல்றோம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6000 மெடிக்கல் சீட் இருக்குது. இந்த 6000 மெடிக்கல் சீட்டை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிச்ச நம்ம பிள்ளைங்க படிக்கட்டும், நம்ம பிள்ளைங்க அங்க போய் மருத்துவரா மாறுவதற்கு நீட் விலக்கு வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கை. நீட்டை ஏன் விலக்கு கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிச்ச நம்ம பிள்ளைங்க டெல்லி பாடத்திட்டத்துக்கு பரீட்சை எழுத முடியாது. நீட்டு தேர்வு என்பது டெல்லி பாடத்திட்டத்தில் நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு. அப்ப தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் படித்த நமது மாணவ செல்வங்கள் தமிழ் மொழியில படிச்சிருந்தாங்கன்னா எப்படி டெல்லி பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இயோ ஐசிஎஸ்இ பாடத்திட்டத்தையோ அவர்கள் படித்து புரிந்து கொள்ள முடியும்? அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் படித்த தமிழ் வழியில படித்த எந்த மாணவ செல்வங்களும் நீட் பரீட்சையை தேர்வு பெற முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதனால முடியவே முடியாது. அவன் கோச்சிங் கிளாஸ் போனாலும் கூட, நான் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தேன். நான் முதல்ல கல்லூரிக்குள்ள போன பொழுது, இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போன பொழுது அங்க இருக்க வார்த்தைகள் எனக்கு புதுசா இருந்தது. பாடம் புதுசா இல்ல, பாடம் புரியாம இல்லன்னா இல்ல, பாடம் ஏன் புரியலன்னா வார்த்தைகள் புதுசு. நீங்க ஆக்சிலரேஷன் படிச்சீங்கன்னா நாங்க முடுக்கன்னு படிச்சிருப்போம், நீங்க ஃபோர்ஸ் படிச்சீங்கன்னா நாங்க விசைன்னு படிச்சிருப்போம். இந்த வார்த்தை புரியாது. அப்ப 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் தமிழ் மீடியத்துல படிச்ச நமது பிள்ளைங்க நீட் தேர்வு எழுதணும்னா முதல்ல மொழிபெயர்ப்பு புரியணும், அதுக்கப்புறம் பாடத்திட்டம் புரியணும், அப்புறம் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அப்படி போய் கோச்சிங் எழுதினாதான் நீட் தேர்வை எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான நமது 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீட் பரீட்சை எழுதி கிளியர் பண்ண முடியாது, மெடிக்கல் சீட்ல வாங்க முடியாது. இதுதான் அதோட பிரச்சனை அடிப்படை. ஏன் நீட் விலக்கு வேணும்னு கேட்கிறோம். நீட் விலக்கு ஏன் வேணும்னு கேட்கிறோம்னா, நம்ம பாடத்திட்டம் வேற, அவன் பாடத்திட்டம் வேற. நம்மளுக்கு மெடிக்கல் சீட் அதிகமா இருக்குது. இந்தியாவில் 3வது அதிகமான மெடிக்கல் சீட் வச்சிருக்கக்கூடிய மாநிலம் நம்மளோடது. 3வது அதிகமான மெடிக்கல் சீட் நம்மளுக்கு இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு இருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு தான் இருக்குது. அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளை போல 6000 சீட் வச்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம வரி பணத்துல
நம்ம நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜில் நம்ம நடத்தக்கூடிய பள்ளி பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய நமது பிள்ளைகள் படிப்பதற்கு டெல்லிக்காரோட பாடத்திட்டத்தில் எதுக்கு நம்ம பரீட்சை எழுதணும்? எதுக்கு எழுதணும்? அதான் கேள்வி. நாங்க நடத்துறோம் காலேஜ், இது எங்க காலேஜ், எங்களுடைய ஆசிரியர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இங்க படிச்சவங்க, அவங்க மருத்துவராகவும் இருக்கிறாங்க. எங்களுடைய மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில எங்களுடைய தமிழ் மக்கள் தான் நோயாளியா வர்றாங்க. அவர்களிடத்தில் நாங்க பயிற்சி பெறுகின்றோம். அப்ப எங்க ஊர்ல எங்களுடைய வரி பணத்துல நாங்க நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல, எங்க ஊர்ல நாங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல எங்களுடைய பாடத்திட்டத்தை படிச்சு எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டெல்லிக்கார பாடத்திட்டத்தில் எதுக்குறா நாங்க பரீட்சை எழுதணும் என்பதுதான் அனிதா கேட்ட கேள்வி. தங்க அனிதா கேட்ட கேள்வியாதான். எங்க ஊர்ல கூட பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சேன். தமிழ்நாடு வைத்தியர்களுடைய பாடத்திட்டத்துல 1170 மார்க் நான் வாங்கினேன். நான் மெடிக்கல் படிக்கிறதுக்கு தகுதியானவன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் படிக்கணும் நான் கேட்கிறேன் ஒழிய, உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் படிக்கணும் நான் கேட்கல, டெல்லியில படிக்கணும் நான் கேட்கல, ஆந்திரால படிக்கணும் கேட்கல, தமிழ்நாட்டில் என் ஊர்ல நான் படிக்கணும்னு கேட்டேன். என் ஊர்ல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல நான் படிக்கிறதை டெல்லிக்கார முடிவு செய்யக்கூடாது என்பதுதான் தங்கை அனிதாவினுடைய போராட்டம். அதுக்கு தான் நீட் விலக்கு என்கின்ற கோரிக்கை. இப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் இந்த சமயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு நுழைவுத் தேர்வை மத்திய அரசும் கொண்டு வரலாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மத்திய அரசு கொண்டு வரலாம், மாநில அரசு கொண்டு வரலாம். ரெண்டு பேரும் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்குது. ரெண்டு அரசுக்கும் அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. மத்திய அரசாங்கம் கொண்டு வரத மாநில அரசாங்கம் ஏத்துக்கணும் என்ற அவசியம் கல்வியை பொறுத்து கிடையாது. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? சிபிஎஸ்இ நடத்துறான், ஐசிஎஸ்இ நடத்துறான். மாநில அரசு என்ன பண்ணுது? ஸ்டேட் போர்டு நடத்துது, மெட்ரிகுலேஷன் நடத்துது. ரெண்டுமே வேற வேற பாடத்திட்டம். அப்ப மாநில அரசுக்கு தனி அதிகாரம் இருக்கிறது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம்பா, நாங்க என்ட்ரன்ஸ் இல்லாமலோ எங்க பிள்ளைங்க நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்றதா மாநில அரசு. அதுக்குதான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்குதான் நம்ம சட்டசபையை தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கடந்த அரசுகள் தீர்மானம் நிறைவேற்றி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை அங்கீகரிக்க வேண்டியது ஆளுநரோட கவர்னரோட பொறுப்பு. ஆனா அந்த கவர்னர் நிறுத்தி வச்சாரு. ஜனாதிபதியோட பொறுப்பு அவர் நிறுத்தி வச்சாரு. மத்திய அமைச்சரவையோட பொறுப்பு, பிஜேபி கவர்மெண்டோட பொறுப்பு அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்னன்னா, தமிழ்நாடு நிறைவேற்றின சட்டத்தை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கவில்லை, கவர்னர் அங்கீகரிக்கவில்லை, ஜனாதிபதி அங்கீகரிக்க, அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். அந்த சட்டத்தை நம்ம புது சட்டம் கொண்டு வர நம்ம கேட்கல, ஏற்கனவே நிறைவேற்ற சட்டத்துக்கு அங்கீகாரம் தேவைன்னு கேட்கிறோம். சட்டத்தை தமிழ்நாடு நிறைவேற்றிருச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து, பிஜேபியை தவிர, பிஜேபி என்கின்ற மனித குலத்திற்கு விரோதமான ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சியும் சேர்ந்து, எல்லா கட்சியும் சேர்ந்து நீட்டுக்கு எதிரான சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்திற்கு ஒப்புதலை ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தரலங்கிறதா பிரச்சனை. இப்ப நம்ம கோரிக்கை எங்க இருக்குது? நாங்க தமிழ்நாட்டில் போட்ட சட்டத்தை நிறைவேற்றான்னு நம்ம கேட்கணும், நம்ம நிறைவேற்றான்னு கேட்கணும். இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க. அதிமுகவோ திமுகவோ தாவேகாவோ 3 கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, 3 பேர் நீட்டை எதிர்த்திருக்கிறீங்க. 3 பேர் சேர்ந்து ஒன்னா வந்து சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுங்க. 3 பேர் எடு, 3 பேர் சேர்ந்து நீங்க தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நீங்க கட்சி, நீங்களா கட்சி, எந்த கட்சியெல்லாம் நீங்க பார்க்கல, எந்த இடம் பார்க்கல, கோரிக்கைக்காக வந்திருக்கிறீங்க. நீங்க நேர்மையா வந்திருக்கிறீங்க, நீங்க துணிச்சலோட வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றீங்க, என்னன்னா தமிழ்நாடு சட்டத்தை நிறைவேற்றிருக்கோம்ல, அதை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதை அப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். அதை ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சது. இதேதான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் நடந்தது. ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலையும் இதே மாதிரி காளை மாடை நாங்கள் வனத்துறையுடைய பாதுகாக்கப்பட்ட விலங்காக பார்க்க வேண்டியது இல்லை என்கின்ற ஒரு விளக்கை மட்டும்தான் தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வந்தது. அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் தர வேண்டிய ஜனாதிபதி பொறுப்பு. மெரினா பீச்சில் லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்த உடனே ஒரே நாள் இங்கிருந்து அமைச்சர் அங்க டெல்லிக்கு ஓடினாரு. அதே நாள் டெல்லியில அமைச்சர்கள் சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே ஜனாதிபதி கையெழுத்து போட்டு
அடிபணிந்து நின்றார்கள். அதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட வெற்றி. ஒரே நாள்ல அன்னைக்கு ஒரே நாள்ல சட்ட நிறைவேற்றம் நடந்துச்சு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலே சட்ட நிறைவேற்றம் ஒரே நாள் அன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்க வீதியில உட்கார்ந்த உடனே டெல்லிக்கார மண்டி போட்டான். இதற்கு முன்னாடி மோடி அரசு மண்டி போட்ட ஒரே சமயம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அன்றைக்கு ஒரே நாள சட்ட தீர்வு கொடுத்தாங்க. இன்னைக்கும் ஒரே நாள்ல சட்ட தீர்வை தர முடியும். ஒரே நாள் தர முடியும். நம்ம இங்க இருக்க தாவேக அரசு என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே சட்ட வரைவை உருவாக்கி சட்டசபையில் நிறைவேற்றி அமைச்சரவை தீர்மானத்தை எல்லாம் போட்டு அமைச்சர் ஒப்பந்தலை போட்டு ஆளுநருக்கு கொடுத்து ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் அங்கே வழக்காக நிற்கிறது. அந்த வழக்கை எடுத்து நடத்துங்க. மறுபடி நீங்களே போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தினாதான் உங்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய நீட்டு விளக்க வாங்க முடியும். அதான் தீர்வு. கட்சி வேறுபாடெல்லாம் இங்க கட்சி போட்டியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு வருஷமும் நம் தங்கைகள் தம்பிகள் இறந்து போறாங்களா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம். 2017 இருந்து ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 தங்கைகள் தம்பிமார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இனிமேல் தற்கொலை வேண்டாம் என்றால் உடனடியாக சட்ட தீர்வு வேண்டும். புதுசா சட்டம் நிறைவேற்ற நம்ம கேட்கல தாவேக அரசை. தாவேக அரசுக்கு தெரியும் சட்டமா வரைவு வந்துருச்சு. அதை ஒன்றிய அரசு அழுத்தம் தரல. உங்க அமைச்சரால் டெல்லிக்கு அனுப்பி நீங்க கேட்கலாம். மறுபடியும் சட்டசபையில நீங்க தீர்மானம் போடலாம். நீங்களே வீதியில் இறங்கி போராட்ட குரலை எழுப்பலாம். முதலமைச்சரை எழுப்பலாம். உங்களை யாரும் தடுக்கல. முதலமைச்சர் கேட்கலாம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போராட்டம் நடத்திய வரலாறுகள் இருக்கிறது. காவிரி உரிமைக்காக அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் போராடினதும் ஈழ பிரச்சனையின் பொழுது கலைஞர் கருணாநிதி போராடினதும் வரலாறுல இருக்கு. முதலமைச்சர் போராடலாம். முதலமைச்சர் குரல் எழுப்பலாம். நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க தயார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பின்னே நிற்க தயார். போராடுவதற்கு நீங்கள் தயாரா? போராடுவதற்கு நீங்கள் தயாரா? அதான் கேட்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். நாங்கள் எல்லாம் வீதிக்கு வருகிறோம். அமைதி காக்கிறோம். அறவழியில திரண்டு நிற்கிறோம். லட்சக்கணக்கில் எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் திரண்டு நிற்கிறோம். சட்ட விரைவை நிறைவேற்றி தருவதற்கு தாவேக அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சாதிக்க தயாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு நம்முடைய கேள்வி. போராட்டத்தோட 99% வெற்றி நம்மளுக்கு வந்துருச்சு. 99% வெற்றியை தங்கை அனிதா பெற்றுக் கொடுத்தால், தன் உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுத்தார். தங்கை அனிதாதான். அந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தாலும் கண்ணுல தண்ணி வரும். 18 வயசுல அந்த பொண்ணு, சொந்த ஊரை தாண்டாத அந்த குழந்தை மனம் மாறாத அந்த இளம் போராளி இங்க இருந்து டெல்லி வரைக்கும் சென்று சுப்ரீம் கோர்ட்ல நின்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி கண்ணீர் மல்ல சொன்னா இல்லையா, இந்த அரசு இந்த தேசமும் என்னை ஏமாற்றி விட்டது என்று தங்கை அனிதா சொன்னார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு நின்றது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு நின்றது. அதை திரண்டு நின்றோம். பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இளைஞர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இடதுசாரி தோழர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். அன்னைக்கு எத்தனை பேர் வீதியில் இறங்கினாங்க. அதனாலதான் தமிழ்நாடு எல்லா கட்சியும் ஒன்றுபட்டு நீட்டு விலக்கு என்ற தீர்மானத்துக்கு வந்தார்கள். இது வரலாறு. பிஜேபி தவிர இன்னைக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபி இருக்காரு. அவரை தவிர அத்தனை பேரும் நீட்டு விலக்கு கேட்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் குரல் எழுப்புங்கள். நீங்கள் போராட்ட களத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்க முன்னுவாருங்க. நாங்கள் யாரையும் எதிரியா பார்க்கல. எங்களுக்கு தேவை தீர்வு. நமக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு தேவை தீர்வு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கின்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு வந்து நின்றால் சட்ட வரைவு சட்டமாக நிறைவேற்றப்படும். இவ்வளவுதாங்க விஷயம். அந்த விஷயத்துல அப்ப நீட்டு விலக்குக்கு நம்மளோட வெற்றிக்கு 1% வித்தியாசம் தான் இருக்குது. 99% வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் 1% தமிழ்நாடு தனியே போராடிதான் வெல்ல வேண்டும். வேற எந்த மாநிலம் துணையா வராது. வேற மாநிலம் வராது. இப்ப நம்ம டெல்லியில இருக்கிறவங்க செய்யக்கூடிய போராட்ட முறையே, அவர்கள் நீட் தேர்வுல முறைகேடு வேண்டாம் சொன்னாங்க. வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா நீட் தேர்வே வேண்டாம்னு சொல்றோம். நீட் தேர்வுல ஸ்கேம் இல்ல. நீட் தேர்வே ஸ்கேம் தான். அதுவே ஸ்கேம் தான்.
அப்ப நீட் தேர்வு விலக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தனியே போராடினால் தான் உண்டு தோழர்களே. அந்த போராட்டம் தான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றுபட்டு வர வேண்டும். உங்களுக்குள்ள இருக்க வேறுபாடு தேர்தலை வச்சுக்கோங்க. தேர்தல் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், சிபிஐ தோழர்கள் இங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஏது நீங்க எந்த கட்சியில பார்த்தாங்களா? இல்லையே. இந்த இளைஞர்களுக்கு இடம் வேண்டும், போராடுவதற்கு இடம் வேண்டும் என்று தங்கள் அலுவலகத்தை கொடுத்திருக்கிறார்கள். கட்சி வேறுபாடு பார்த்தாங்களா? கட்சி வேறுபாடு பார்த்தாங்களா? எல்லா கட்சியிலிருந்தும் இங்க தலைவர்கள் பேசுகிறார்கள். எல்லாருக்கும் அவங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதான் ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். எல்லாரையும் பேச அனுமதித்திருக்கிறீர்கள். நான் ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு அருமையான சம்பவத்தை பண்ணீங்க. ஒரு போராட்ட களத்துல ஒரு போராட்ட களத்துக்கு துணிச்சலா வந்து போராடுபவர்களை பார்த்து கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சா அவருக்கு அமைதியான வழியில் திருப்பி அனுப்பவும் தெரியும் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் பேச அனுமதி தருவது ஜனநாயகம் தான். அதை விட முக்கியமான பொறுப்பு ஜனநாயகத்தில் இருக்கு. யார் பேசக்கூடாதுங்கிறது, யார் பேசக்கூடாதுங்கிறது. அந்த பேச்சுரிமை ஒடுக்கப்பட்டவனுக்கு போராடுபவனுக்கு தான் இருக்கிறே ஒழிய ஒடுக்கப்பட்டவனை நசுக்குபவனுக்கு பேச்சுரிமை தர முடியாது. அதை தர முடியாது. அதனால சொல்றேன், எனக்கு பல முறை அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். அவங்க கருத்தெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அறிவு வரும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு போதுமான அறிவு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு எங்களுக்கு தோணலைங்க. ஓடிடில போறப்ப நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போராடுறதுக்கு ஆதரவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா வந்து அது ஏதோ பெருமையை ஒலிம்பிக் பதம் வாங்கின மாதிரி சொல்லக்கூடாது. அதனால ஒலிம்பிக் மெடலா அது வாங்கிட்டு வர்றாங்க. யார் போனதா சீட்டு கிடைக்குது, இடம் கிடைக்குது, அது விஷயம் இல்ல. அவர் சினிமாவை கடந்த முதலமைச்சரை வாங்கிட்டா அரசியல்வாதியா மாறிட்டாரு. நீங்க என்ன அரசியல்வாதியா இல்லாம நீங்க என்ன ரசிகனாவே இருந்தா நம்ம மாணவ திருப்பி அனுப்பதான் செய்வா. அதைத்தான் செஞ்சிருக்கிறார். அப்புறம் இந்த போராட்டத்துக்குள்ள அரசியல் மோட்டிவேஷன் அப்படின்னு பேசுவாங்க. ஆமாயா, நாங்க பேசுற அரசியல் தாயா. இந்த அரசியல் என்ன அரசியல்? மெரினா நம்ம அப்பா வீட்டு சொத்தா நீ பூட்டி வைக்கிறது. அங்க பெரியார் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் வச்சிருக்காரு. 2 லட்சம் பேர் தாண்டிருக்கிறான் இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே. அது எங்க தாத்தா விட்டு போன இடம். உங்களுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் எங்களுக்கு கொள்கை தலைவர். எல்லாத்துக்கும் இன்னைக்கு தலைவர் அவர் தான்ப்பா. கொள்கைக்கு மட்டுமல்ல, போராட்டத்திற்கும் அவர் தான் தலைவர். மெரினாவர் தெர, மெரினாவர் தெர, அது எங்க இடம், எங்க இடம். ரொம்ப அழகா இருக்கு.
2000 ஒரு அருமையான கோரிக்கை வச்சுட்டீங்க. ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிறதுக்கு ஸ்கிரீனை போட்டு திறந்து வச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னா, ஆனா ஸ்பெயின் காரனா அர்ஜென்டினாக்காரன் விளையாடுறத நாங்க பார்க்கணும் போயிருக்கிறோம்ல. தங்கை அனிதாவுக்கு உண்மையாலுமே நீங்க மரியாதை செலுத்தீங்கன்னா மெரினாவை திறந்து விடுங்க. நாங்களும் ஒரு 8-9 வருஷமா மெரினாவில் நினைவேந்தல் நடத்திட்டு இருந்தோம். பல லட்சம் பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. எங்களோட எல்லா போராட்டம் மெரினாவில் தான் நடக்கும். மெரினா நடக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குது. எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. தடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லை. ஒரே ஒரு தடை என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தில் அங்க ஒன்று கூடுவதற்கு தடை என்று நீதிமன்ற தடையாணை இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. அந்த தடையாணையை ஒரு அரசாணையால் நீக்க முடியும். நீக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். சார், அங்க கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்லிதான் நீதிமன்ற உத்தரவு இருக்குது. ஃபுட்பாலுக்கு கூடலான நீதிமன்ற உத்தரவு இருக்குதா? அல்லது உங்களோட திரைப்படம், முதலமைச்சரோட திரைப்படம் போடுறதுக்கு அனுமதி இருக்குன்னு நீதிமன்ற உத்தரவு இருக்குதா? இல்ல. கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்லிதான நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்க உத்தரவு போட்டா நீக்க முடியும். அதை செய்யல. அதை செய்யுங்கன்னா கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு நாங்க ஒண்ணும் அங்க போய் கலவரம் பண்றதுக்கு போல, மெரினால போய் கலவரம் பண்றதுக்கு கேட்கல. தாவேக அரசு என்ன கேக்குது? நீட்டு விலக்கு கேக்குது. உங்களுக்கு துணையா நாங்க வர்றோம். இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிரான போராட்டம் அல்ல. அவரது போராட்ட உணர்வை வலுப்படுத்துவதற்கான போராட்டம் கூட நீங்க வச்சுக்கோங்க. அவரோட கோரிக்கை வலுப்படுத்துறதுக்காக நாங்க வர்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டு விலக்கு விட சொல்றீங்க. எங்களுக்கு 2 நாள் கொடுங்க சார். ஜனாதிபதி ஓடி வந்து கையெழுத்து போடுவாரு. உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வச்சிருக்க சட்ட வரைவை போட வைக்கிறோம். எங்க இளைஞர்கள் போட வைப்பார்கள், எங்க மாணவர்கள் போட வைப்பார்கள் கையெழுத்தை. சட்ட வரைவை நாம நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மளுக்கு 2 நாள் போதுமா இல்லையா? 2 நாள்ல அதை கொண்டு வந்துட முடியும். இதே மெரினா தடையை உடைப்பதற்காக 2017 நான் போனேன். நாங்களும் மே 17 இயக்க தோழர்களும் போனோம். அன்னைக்கு நினைவேந்ததுக்காக போனோம். மே 20ஆம் தேதி 2017 போன பொழுது அன்றைக்கு அதிமுக அரசு இருந்தது. அந்த அதிமுக அரசு என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைச்சது மட்டும் இல்ல, பொய் வழக்கு போட்டாங்க. எதுக்கு? மெரினால போய் மெழுகுவர்த்தி ஏற்ற போனதுக்கு. வழக்கு போட்டது மட்டும் பத்தல, குண்டர் சட்டத்தில் என்ன தடை பண்ணாங்க. என்னை குண்டாசுல போட்டாங்க. அது தடையை உடைச்சு வெளியே வந்தோம். அதற்கு பின்னாடி தொடர்ச்சியா 3 வருஷம் மெரினாவில் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்து கொண்டு போய் போராடி கைதாகி வழக்கு வாங்கினோம். எங்களுக்கு, எங்கள் மாணவ செல்வங்களுக்கு அச்சம் கிடையாது. காவல்துறையை கொண்டோ வழக்கை கொண்டோ எங்களுக்கு அச்சம் கிடையாது. அன்பானவர்களே, என் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க. என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கிறான். தேச துரோக வழக்கு போட்டிருக்கான். எதுக்கு? அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு தேச துரோக வழக்கு, பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு தேச துரோக வழக்கு, ஐநாவோட போய் பேசிட்டு வந்ததுக்கு ஒரு தேச துரோக வழக்கு. இத்தனை தேச துரோக வழக்கையும் நீதிமன்றம் எட்டி வச்சிருச்சு. இவன் போடுற ஒரு வழக்கு நீதிமன்றம் நிற்காது. ஒரு வழக்கு நிற்காது. கடைசியில் மேல யூஏபி வழக்கு போட்டாங்க, உப்பா வழக்கு போட்டா மிரட்டலாம். அந்த வழக்கையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது. அதனால அரசாங்கம் போடுகின்ற அடக்குமுறைக்கு யாரும் பயப்பட தேவையில்லை.
நம்மளாம் வழக்கு போடுவாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க, பயமுறுத்துவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாடு அரசு கடந்த காலத்துல இது மாதிரி பண்ணாங்க, நீங்க தான் நல்லவங்களாச்சே சார். என்ன ப்ரோ, நல்லவங்க தானே ப்ரோ? மெரினாவை போட்டுறது ராங் ப்ரோ, தப்பு ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. மெரினாவை தரங்க ப்ரோ, நாங்க 2 நாள்ல சட்டத்தை வாங்கி தரோம் ப்ரோ, இல்லையா? நிச்சயமா மெரினாவுக்கு போறதுனா முதல் ஆளா நான் நிக்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, சிபிஐ தோழர் இருக்கிறப்ப எதுக்கு பயப்பட வேண்டியது இல்ல. என்ன தோழர், டிசிகே வர்றேன்ட்டாங்கப்பா, சிபிஐ வர்றேன்ட்டாங்கப்பா, எல்லா கட்சியும் வரும். எல்லா முற்போக்கு கட்சியும் யாரெல்லாம் தங்க அனிதா மேல அக்கறை கொண்டிருக்காங்களோ அத்தனை பேர் வரணும், அத்தனை பேர் வரணும். ஆக மெரினா என்பது நம்ம எது கேட்கறோம் தெரியுங்களாங்க? மெரினாங்கிறது ஃபேன்சி ஐட்டமா கேட்கல, ஃபேன்சி ஐட்டத்துக்காக கேட்கல. நம்ம எதுக்காக மெரினா கேட்கிறோம்னா, எல்லா மக்களும் வந்து திரளுவதற்கான இடம் வேணும். இடம் எங்க இருக்கு? ராஜரத்ன ஸ்டேடியத்துல போய் திரள முடியாது, அதுக்கான இடம் கிடையாது. சிவானந்த சாலையில் இடம் கிடையாது. எல்லாரும் அமைதியான வழியில் திரளுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மெரினா கடற்கரை மட்டும்தான். சார், நாங்க ராஜரத்ன ஸ்டேடியத்துல திரண்டா என்ன, சிவானந்த சாலையில திரண்டா என்ன, மெரினால திரண்டா என்ன, என்ன பிரச்சனை வந்துருவாது? அங்க இதே முழக்கம் தான் போடுவோம், இதே மாதிரி அமைதியா உட்கார்ந்துருப்போம் என்கிறது புரட்சிகர முழக்கங்களை அமர்ந்து அமைதியாக அறவழிகளெல்லாம் எழுப்ப போறோம், இல்லையா? அங்க வேற பண்ண போறோமா? இல்லையே. நாங்க திறந்ததுக்கு இடம் கிடையாது சார். எங்க மெரினா இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்க தயாரா இருக்கிறீங்க? நாங்க 2 லட்சம் பேர் தரலாம், தரலாமா? லட்சம் பேர் தரலாமா? தரல முடியுமானா தரல முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவ்வளவுதான் வந்தாங்க, முதல்ல 200 பேர் தான் வந்தாங்க. அந்த போராட்டம் தான் அவ்வளவு பெரிய போராட்டமாக வந்தது. அதனால நம்ம என்ன கேட்கிறோம்னா, போராடுவதற்கு இடத்தை கொடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு பாலநிலம் இருக்குது, நாங்க போராடுவோம், பாலநிலம் தொடுவோம், அது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. இதை விட ஒரு சிறப்பான அமைதியான பாதுகாப்பான உணர்ச்சி வெளிச்சு என்ன சொல்ல போனா வரலாற்று சிறப்புமிக்க இடம் வேற கிடையாது. இதோட வரலாற்று சிறப்புமிக்க இடம் தமிழ்நாட்டு வேற கிடையாது. இந்த இடம் இருக்குது, நம்ம போராடுறதுக்கான இடத்தை கேட்கிறோம். ஆனால் போராட்டம் தொடருமா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள், நீங்கள் முடிவு செய்யுங்கள், நீங்கள் முடிவு செய்து நீங்கள் அறிவியுங்கள். நீங்க முடிவு செஞ்சு நீங்க அறிவிங்க. உங்களுக்கு துணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். மே 17 இயக்கம் உங்களோட துணையாக எப்போது இருக்கோம். போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், எங்களது ஆதரவு தெரிவிக்கிறோம். உங்களோட இன்றைக்கும் துணையாக நிற்போம். உங்களோடு எங்களது தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் எப்போ இருப்பாங்க. இடதுசாரி தோழர் இருக்கின்ற வரை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இருக்கின்ற வரை நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியது. தோழர்களே, போராட்டம் வெல்லட்டும், புரட்சி ஓங்கட்டும், நீட் ஒளியட்டும், தங்கை அனிதாவின் கனவு வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். உங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். நன்றி, வாழ்த்துக்கள்.